Hello viewers, நீ நான் பார்க்க போறது One Piece episode 1064 part 1. ஓபன் பண்ணா ஐடோ இங்க கத்திக்கிட்டு வர, லூஃபி அங்க கத்திக்கிட்டு வர, ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலயும் ஒரு பெரிய பிரளயமே கிளம்புது. அவனு அங்க போற சண்டை நம்ம மொமனோசுகேக்கு நல்லாவே தெரியுது. பயங்கர இன்டென்ஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தான் சீக்கிரமா வேலையை பார்க்கணும். அவனுங்க போடுற சண்டையில ஒனியசியமாவே அதிருது. சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா முக்கிட்டு இழுப்பான். ஆனா ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல. இன்னும் மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. அதே நேரம் ஃபிளவர் கேபிட்டல்ல ஐ திங்க் இது 1108வது டைம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லுவேன், இசை கச்சேரி, ஒரே மாதிரி டான்ஸ், அதே மாதிரி சிரிப்பு, அதே மாதிரி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குது. அங்க சில பேர் பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வேணாண்டா இவ்வளவு குடிக்காத, உடம்பு கெட்டு போயிரும், ஆல்ரெடி நீ சரக்கு அடிச்சாலே நாசமா தான் போவேன், இதுல இவ்வளவு அடிச்சுன்னு வச்சுக்க ஒரேடியா போயிடுவேன்பா, வருஷத்துக்கு ஒரு நாள் இத கூட நான் பண்ண கூடாது அப்படின்னு அவன் டோன்ல கேட்ட உடனே என்ன பண்றது, இந்த கண்ட்ரியில வாழ்றதே பெரிய குஷ்டமா தான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த உரோச்சி அப்படின்ட்டு கடுப்பாயி கத்துவானுங்க. நல்ல வேலை கூட சரக்கு அடிக்காத இருந்தவன புடிச்சு அமுக்கிடுவான். ஏன்னா அவனோட அபிஷியல்ஸ் யாராச்சும் இங்க இருந்து அவன் பேரை இப்படி சொல்றத கேட்டானுங்கன்னா தூக்கி கொண்டு போய் குமுறுன்னு உள்ள வச்சு குமுறு எடுத்துருவானுங்க. ஆனா இன்னைக்கு அந்த பஞ்சாயத்து இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கை ஷிப்ஸ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிரும். அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட லேண்டன்ஸ காட்டுவாங்க. அதான் யார் யாருக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையுமே அந்த ரவுண்டு மேல எழுதி உள்ள இருக்க கேண்டில பத்தி விடுவாங்க. அழகா மேல பறந்து போவோம். இது காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர ஒரு பாரம்பரியம். அதனால எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்க ஆசைகள் இல்ல முன்னோர்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா அதெல்லாம் எழுதுவாங்க. அப்போ டோக்கோ பொண்ணுகிட்ட அந்த மூக்கு நீண்ட மாஸ்டர் இந்தாமா உன்னோட ஆசையா நீ எழுதுன்னு சொல்லி பிரஸ் ஒண்ணு கொடுப்பாரு. அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். இந்த ஸ்கை ஷிப் ஹெவன்ல இருக்க நம்ம முன்னோருக்கு போகும். அதுக்கப்புறம் உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு ஒண்ணு அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, என் அப்பா இத படிப்பாரான்னா கண்டிப்பா படிப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி எழுதுன உடனே அவளோட ஆசை என்னன்னு யோசிச்சு பாப்பா. அப்படி பார்க்கும்போது மத்தவங்க எல்லாத்தையுமே அவங்க அப்பா மாதிரியே அவ சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான். நல்லா இருக்குதே, எழுதுமான உடனே நான் எங்க அப்பா மாதிரி இருக்கணும், எல்லாத்தையுமே அவர் சேரப் பண்ணிட்டே இருப்பாரு, சொல்ல போனா எங்க அப்பா மாதிரி நான் நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ என்னென்னமோ கதையா எழுதுவான். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் டேடிய நான் பார்க்கணும்னு எழுதியிருப்பா. அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைதான். இருந்தாலும் அவ டேடிய பார்த்துட்டா இன்னும் சந்தோஷப்படுவாள்ல, அதனால அப்படி எழுதியிருப்பான். அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என்ன சொல்றதுனே தெரியல, நிஜமாவே இந்த ஸ்கை ஷிப்பை என்னோட அப்பா பார்த்து என்னோட ஆசை நிறைவேறுமான்னு கேட்பான். இன்னும் கஷ்டமா போச்சு. ஏன்னா இவ இறந்தாதான் ஆஃப்டர் லைஃபுக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்க முடியும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவகிட்ட கதையா பேசிட்டு இருப்பாருன்னு வைங்களேன். இங்க இவங்க சண்டை தான் செம காமெடி. ரெண்டு பேருமே செம டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் சண்டை என்ஜாய் பண்றானுங்க. அதுல கைடோ பாத்தீங்கன்னா மேல ஒரு அழகான நிலவு, அறையில அருமையா சண்டை போற ஒரு எனிமி. இந்த மாதிரி எல்லா நைட்டுமே கிடைக்காது. அம்மா சூப்பரான நைட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு சரக்கு எடுத்து அவன் பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த டைம்ல அவனுக்கு எப்படி சரக்கு கிடைச்சுன்னு தெரியல. எதுக்குடா அதை குடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா எனக்கு செம ஃபன்னா இருக்குது, அதனால நான் குடிக்க தான்டா செய்வேன்பா. ஏன்டா நம்ம இங்க என்ன விளையாண்டுகிட்டா இருக்கோம், சீரியஸா சண்டை போடுறா எருமைம்பானா. தம்புடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபிளவர் கேபிட்டல்ல ஒரு சூப்பரான ஃபயர் ஃபெஸ்டிவல், அதே மாதிரி தான் ஒனியசிமாலையும் ஒரு பெரிய விருந்தே நடந்துச்சு. ஆனா நீங்க குறுக்கால வந்து எங்க என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னு எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. அதுக்காண்டி நான் என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா, உனக்கு வேணும்னா தான் நீயும் கொஞ்சம் குடியுமா, செப்பல்ஸ் பிஞ்சிரும், நான்லாம் குடிக்க மாட்டேன்பானா. அட என்னை எதிர்த்து நின்று அடிக்கிற மாதிரி ஒரு எனிமி வந்திருக்க, இது எவ்வளவு நல்ல டைம் தெரியுமா, வா என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்டா நான் உன் கூட எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டேன்டா விளக்கண்ண, உன்னை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடத்துவான் பாரு ஒரு பெரிய விருந்து. அத பார்த்துட்டு நேவியா எல்லாம் மருந்த குடிச்சிட்டு சாக போறானுங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே அப்படியா சரி அதையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு அவன் பவரை வெளியில எடுப்பான். அந்த மொத்த இடமும் செவன்னு செவந்து போச்சு. இப்ப கைடோக்கு என்ன கடுப்பாயிருச்சுன்னா நல்லா ஜாலியா பெரிய விருந்து ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து இப்படி குட்டைய குழப்பி விட்டானுங்கல்ல, அதனால கதறி அழுது டே ஸ்டார் ஹேட் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு பயங்கரமா அழுது சண்டைக்கு ரெடியானவன் தான். ஆனா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு குடி போதையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவான், ஓட ஆரம்பிச்சிருவான். லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. அட குடிகார கபோதி, சண்டைக்கு நடுவுல இப்படி சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா, இப்பெல்லாம் இருந்தா எப்பரா சண்டை போட முடியும். ஆனா ஒண்ணு, தோத்ததுக்கு அப்புறம் நான் குடிச்சிருந்தேன் அதனால தான் தோத்தேன்னு சொல்லி ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொன்னேன் பொலந்துருவேன்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். போடா முட்டாளு, சரக்கு அடிச்சா நான் ஏன் வீக் ஆக போறேன், நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்குவேன்னு சொல்லுவான். லூஃபி அந்த டைம் கம்னு சொல்லி கைய ஓங்கி அடிச்சா, போன டைம் என்ன பண்ணா இந்த அட்டாக்க தடுத்தான், சொல்ல போனா ரிட்டர்ன் அட்டாக் பண்ணான்னு வச்சுங்க. ஆனா இந்த டைம் ட்ரங்கன் மாஸ்டர்ல நம்ம ஜாக்கி சான் அப்படியே ஸ்டைலா சரிஞ்சு எஸ்கேப் ஆவாரு எனிமியோட அட்டாக்ல எல்லாம். தான் சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி சண்டை போடுவாரு தள்ளாடிக்கிட்டே. அதே மாதிரி சட்டக்குன்னு இந்த அட்டாக்ல பின்னாடி சரிஞ்சு எஸ்கேப் ஆயிருவான். இதுதான் ட்ரங்கன் டிராகன் பாக்குவா. சொல்ல போனா இதுவும் அவனோட பவர்ல ஒண்ணு. அப்பதான் அவனோட பாடிய அடுத்த ஒரு ஃபார்முக்கு மாத்துவான்.
மாத்துவான். எத்தனை டைப்ல மாத்துறான். இந்த டைம் ராக்னராக்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி. சொல்ல போனா லூஃபிக்கு இது டைரக்ட் ஹிட், செம பவர்ஃபுல்லான அடி. குடிச்சிட்டு வீக்கா தான் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா லூஃபி ஹேண்டில் பண்ணிட்டான். சொல்ல போனா இந்த அடி வாங்கின அடுத்த 2 செகண்ட்ல நம்மால அன்கான்சியஸ். அப்படி ஒரு முரட்டுத்தனமான அடி. அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் எப்படிதான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. அவன் ஆவுன்னா ஒவ்வொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்கான். அந்த டைம் மட்டும் எப்படி இவனுக்கு இவ்வளவு எனர்ஜி கிடைக்குது? சரி, இதுக்கப்புறம் லூஃபி எந்திரிச்சு சண்டை போட்டானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.